அன்யாங்காசியா தந்தி டிவி சிக்ஜாங்ஜா யோலேபு பயந்துராதீங்க. தமிழ் செய்தி சேனலில் தான் நம்ம இன்னும் இருக்கோம். ஆனால் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தொகுப்புக்காக ஒரு சின்ன ட்ரெய்லர் மாதிரி நம்ம கூகுள் டிரான்ஸ்லேட் உதவியோடு உங்களுக்கு கொரிய மொழியில் ஒரு வணக்கத்தை வச்சேன், அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி நாம் அப்படி எதை பற்றி பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, இங்கே நம்முடைய தமிழகத்தின் பொறியியல் கல்வி 2025 இந்த கல்வியாண்டு முதல் பல்வேறு அதிரடி மாற்றங்கள் செய்யப்பட இருக்கின்றன. அந்த அதிரடி மாற்றங்கள்னு சொல்லும்போது பொறியியல் கல்வினா டக்குன்னு உங்களுக்கு நினைவில் வரக்கூடியது என்ன? செயற்கை நுண்ணறிவு, ஏஐ அப்படின்றத ரொம்பவே குரூஷலாக இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ ஏஐ, மிஷின் லேர்னிங், அதே மாதிரி டேட்டா சயின்ஸ், இது எல்லாமே வந்து கரிக்குலமில் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. இந்த பாடத்திட்டத்தில் ஒரு திருத்தமானது மேற்கொள்ளப்பட்டு அது இன்டெகிரேட் பண்ணப்பட்டிருக்கு. இதையெல்லாம் தாண்டி புதிய விஷயங்களாக நமக்கு ஆச்சரியம் அளிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது. உடற்கல்வியையும் இந்த முறை பொறியியல் கல்வியோட பாடத்திட்டத்தில் இணைச்சிருக்காங்க. அதே மாதிரி காலநிலை மாற்றம், இந்த மாதிரியான விஷயங்களும் இணைச்சிருக்காங்க. அதோட லைஃப் ஸ்கில்ஸ், அந்த மாதிரியான விஷயங்களையும் இணைச்சிருக்காங்க. இதில் ரொம்பவே அதிரடியான ஒரு நடவடிக்கையாக, மிகவும் கவனம் பெறும் நடவடிக்கையாக ஒரு விஷயம் மாறி இருக்கிறதுன்னா அது என்ன தெரியுமா? தமிழக பொறியியல் கல்வியில் ஒரு வெளிநாட்டு மொழி கட்டாயம் என்ற ஒரு சூழல் வந்திருக்கிறது. ஜெர்மன், ஜாப்பனீஸ் அல்லது கொரியன், இந்த மொழிகளில் ஏதாவது ஒரு மொழியை நம்ம மாணவர்கள் சூஸ் பண்ணி ஒரு வெளிநாட்டு மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. இது சம்பந்தமாக தமிழக தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா கூட எக்ஸ் தளத்தில் விரிவாக பதிவு பண்ணியிருக்கிறார். தற்பொழுது இருக்கக்கூடிய தொழில்துறை தேவைகளுக்காக இதன் அவசியம் இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அந்த வகையில் தற்பொழுது நிறைய மொழிகள் இருந்தாலுமே இண்டஸ்ட்ரி வைஸ் நம்ம பார்க்கும்போது, தொழில்துறையாக பார்க்கும்போது டிமாண்ட் இருக்கக்கூடிய மொழிகளாக, அதிக அளவில் தேவைப்படும் மொழிகளாக இருப்பது பார்த்தோம்னா ஜெர்மன், ஜாப்பனீஸ் மற்றும் கொரியன். ஸோ இப்போ இந்த மொழிகள் வந்து கல்லூரிக்கு போனதுக்கு அப்புறம் பொறியியல் கல்லூரி, குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொறியியல் படிக்கக்கூடிய மாணவர்கள், இங்கே சிஜி கிண்டி மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய 300 பொறியியல் கல்லூரிகளிலுமே கூட ஒரு வெளிநாட்டு மொழி மாணவர்கள் கற்க போகிறார்கள். ஆனால் என் பையனுக்கு நான் சின்ன வயசுலேருந்தே ஒரு வெளிநாட்டு பாஷையை கற்றுக் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேங்க, அது மாதிரியான ஒரு வாய்ப்பு நமக்கு தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் என்னென்னு தோணும் இல்லையா? அதுக்கான பதிலாகவும் இந்த தொகுப்பை நம்ம பார்த்துடலாம். ஒரு விதத்தில் இங்கே இன்ஜினியரிங் காலேஜஸில் இந்த 3 மொழிகள் ஏதாவது ஒரு மொழியை நம்ம தேர்ந்தெடுக்கலான்ற நிலையில் மொத்தமாக உலக அளவில் பார்க்கும்போது ஒரு 10 மொழிகள், உலக அளவில் வெளிநாட்டு மொழிகள் எது அதிகமாக தேவைப்படக்கூடிய மொழிகள்னு பார்க்கும்போது இந்த பட்டியல் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். முதல் இடத்துல ஆங்கிலம், 2வது இடத்துல சீனாவில் பேசக்கூடிய மாண்ட்ரின், 3வது ஜெர்மன், 4வது ஜாப்பனீஸ், 5வது கொரியன், 6வது ஸ்பானிஷ், 7வது அரபிக், 8வது பிரெஞ்சு, 9வது ரஷ்யன், 10வது போர்ச்சுகீசியம். இதில் ஆங்கில மொழின்றது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே பேசிக். உங்களுக்கு நம்மளுடைய தாய்மொழி கற்றுக்கிறோம், அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஆங்கில மொழி அறிவு என்பது தற்காலத்துக்கு மிக மிக அவசியமான ஒன்று. இதுக்கு எல்லா வசதிகளும் இங்கே இந்தியாவில், தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதனால் இப்போ ஆங்கிலம் பற்றி நம்ம பார்க்க வேண்டியதில்லை. இந்த பட்டியலில் கடைசி 2 இடத்துல இருக்கக்கூடியது பாருங்கள், ரஷ்யன் மற்றும் போர்ச்சுகீசிய. இந்த 2 மொழிகளுமே வந்து ஒரு நீஷ் லெவல், அதாவது மிகவும் பிரத்யேகமான ஒரு மொழிகளாக இருக்கின்றன. இதற்கான வாசல்கள் இப்போதான் நமக்கு ஒரு அளவுக்கு சின்னதாக திறந்திருக்கு. ரஷ்யாவுடன் வர்த்தகம் நம்ம அதிக அளவில் மேற்கொண்டு அதே நிலையில் டிஃபென்ஸ், பாதுகாப்புத்துறை, வர்த்தகத்தில், வணிகத்தில், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல புது புது வாய்ப்புகள் உருவாக ஆரம்பிக்கின்றன. அப்படின்ற போது ரஷ்ய மொழி தெரிஞ்சவங்களுக்கு ஒரு கூடுதலான ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறதையும் பார்க்க முடிகிறது. அதே மாதிரி பிரேசில் நாட்டுடன் பிரிக்ஸ் அப்படின்ற அந்த கூட்டமைப்பு தற்பொழுது வலுப்பெற்று வருகிறதுன்னு செய்திகளில் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அந்த வகையில் பிரேசிலுடனான நம்மளுடைய உறவுமே கூட்டுறவுமே கூட தொடர்ந்து அதிகரிக்கக்கூடிய நிலையில் அங்கும் நமக்கு நிறைய வாய்ப்புகள் கொட்டி கிடக்கின்றன. அங்கே வந்து இந்த போர்ச்சுகீசிய மொழி தெரிஞ்சிருந்தா அதுவும் நமக்கு ஒரு கூடுதல் அட்வான்டேஜாக நம்முடைய பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தில் அமையும் என்று சொல்லப்படுகிறது. மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு அப்படின்றது ஆல்ரெடி நம்மளுடைய நிறைய பள்ளிகளில் கிடைக்கக்கூடிய ஒரு மொழி, அது கற்றுக்கிறதுக்கு ஈஸியான ஒரு மொழியாக இருக்கிற மாதிரி இங்கே ஆக்சஸ் இருக்கு. அரபிக் மொழிக்கும் இங்கே நிறைய வாய்ப்புகள் இங்கே இருக்கின்றன. இன்னும் சொல்ல போனால் நமக்கு தேவையான மொழிகள் உலக அளவில் இங்கிலீஷை தவிர்த்து நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக டாப் 5ல அரபி மொழி இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் மீது சார்ந்து இருக்கிறோம். எண்ணெய் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள், இப்போ எண்ணெய்ன்றதை தாண்டி எரிசக்தின்றதையும் தாண்டி சுற்றுலா, கலைத்துறை, இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் கூட்டுறவானது மேலாண்மை பெற்றுக்கொண்டே வருகிறது. அதையும் தாண்டி இந்தியர்களுடைய எண்ணிக்கை அங்கே அதிகரிச்சிருக்குனாலுமே, மலையாளமும் ஹிந்தியும் அங்கே நிறைய பயன்பாட்டில் இருக்குனாலுமே, ஒருவேளை நீங்கள் உள்ளூர் மொழியோ அரபி மொழியோ உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா உங்களுடைய கை இந்த காம்படிட்டிவான ஒரு உலகத்தில் உங்களுடைய கை சற்று மேலோங்கும். ஸோ எதிர்காலத்தில் இதுவும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மொழியாக இருக்குது. இதை தாண்டி மற்ற மொழிகள் பற்றி நமக்கு பெருசாக ஒரு பெரிய நாலேஜ் இல்லாத ஒரு சூழலும் இருக்கிறது. அதுவும் இல்லாமல் ஜெர்மன் மொழியை பொறுத்த வரைக்கும் மிக மேக்ஸ் முல்லர் பவன் மூலமாக மொழியெல்லாம்
பயிற்றுவிக்கப்பட்டு வருகிறதுனாலுமே ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் அப்படின்ற ஒரு விஷயம், அதாவது கிளாஸ் அளவில் நான் சொல்கிறேன், எலிட் மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கு மட்டும்தான் அதுக்கான ஆக்சஸ் இருக்கிறத பார்க்க முடியுது. மற்ற மக்களுக்கும் அது சென்று சேர வேண்டும், மற்ற மக்களுக்கும் இந்த மொழியின் மீது ஆர்வம் ஏற்பட வேண்டும் அப்படின்றது இங்கே இன்றியமையாததாகிறது. எதனால இந்த மொழிகள் முக்கியத்துவம் பெறுகின்றன பார்க்கும்போது ஒரு 5 மொழிகள் நமக்கு பெருசாக பரீட்சை இல்லாத மொழிகள் பட்டியலை பார்த்துடலாம். முதல் இடத்துல வந்து மாண்ட்ரின். இன்றைய தேதிக்கு உலக அளவில் சீனாவோட கை எந்த அளவுக்கு ஓங்கியிருக்குன்னு நம்மளால பார்க்க முடிகிறது. மற்ற நாடுகளோட கண்களில் விரலை விட்டு அமெரிக்காவோட கண்ணிலேயே விரலை விட்டு ஆற்ற ரேஞ்சில் தான் சீனா அவங்களுடைய உற்பத்தி துறையும் தொழில் துறையும் மிக பலமாக மாற்றி வச்சிருக்காங்க. ஸோ உற்பத்தி வர்த்தகம் மட்டும் இல்லாமல் மின்னணுவியல் மட்டும் இல்லாமல் ஏஐ மென்பொருள் இந்த துறைகளிலுமே கூட மாண்ட்ரின் மொழி படித்தவர்கள் அதிகம் தேவைப்படுகிறார்கள். அவங்ககிட்டே பெரிய அளவில் ஸ்கில்டு எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, ஒரு பெரிய லேபர் ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்னாலுமே மற்ற நாடுகளோடான உறவும் போது பெரும்பாலும் அவங்க வந்து இந்த டிரான்ஸ்லேட்டர்ஸ் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ஸோ இந்த மொழி தெரிந்த ஒரு பொறியாளரோ இல்லை மற்ற துறை வல்லுநரோ அவங்க கிடைக்கும் போது அவங்களுக்கான கை அங்கேயும் மேலோங்குகிறது. அந்த வாய்ப்பில் உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. என்ன வாய்ப்புன்னு பார்க்கும்போது பிரதானமாக அவங்க சொல்வது என்னன்னா, உலக விநியோக சங்கிலியில் சீனாவோட ஆதிக்கம் இதுதாங்க மேட்டர். இதில் உங்களுக்கு எண்ணற்ற வாய்ப்புகள் கொட்டி கிடக்கிறது. ஸோ மாண்ட்ரின் தெரிஞ்சிருக்கு அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய சர்க்கும், அதாவது உங்களுடைய கரிக்குலம் விட்டேக்கு வந்து அதிகமான ஒரு வெயிட்டேஜை கொடுக்கக்கூடிய ஒரு மொழியாகவும் மாண்ட்ரின் மாறி இருக்கிறது. ஸோ இப்போ இந்தியாவுக்கும் மாண்ட்ரினுக்கும் மறுபடியும் அண்ணே நாகராஜனே நல்லா இருக்கியான்னு நம்ம மறுபடியும் ஃப்ரெண்ட் ஆகிட்டு இருக்கோம். ஸோ அந்த நிலையில் மாண்ட்ரின் மொழியை கற்றுக்கிட்டா, நிறைய சீனர்கள் தமிழ் மொழியை கற்றுக்கிறாங்க, உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி நாமளும் மாண்ட்ரின் மொழியை கற்றுக்கிட்டா இப்போ கரண்ட்லையும் சரி எதிர்காலத்திலும் சரி மிகப்பெரிய அளவில் நம்முடைய மாணவர்களுக்கு கை கொடுக்கும். அடுத்தது ஜெர்மன் மொழி. எப்பயுமே இங்கே ஸ்டேபிளாக கிடைக்கக்கூடிய ஒரு ஆக்சஸ் இருக்கக்கூடிய இடம் இருந்தாலுமே இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரலை. இதுக்கான தேவையும் அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக ஆட்டோமொபைல் துறையில் தமிழகத்தின் பங்கு, குறிப்பாக சென்னையின் பங்கு எந்த அளவுக்கு இருக்கணும் எல்லாருக்குமே தெரியும். டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியான்னு சொல்கிற அளவுக்கு நம்ம வந்து பெருமை மிகுந்த ஒரு இடத்துல தான் சென்னை இருக்கிறது ஆட்டோமொபைல் துறையை பொறுத்த வரைக்கும். அந்த ஆட்டோமொபைல் துறையின் ஒரு ஜாம்பவானாக இருப்பது ஜெர்மன் நாடு. ஸோ வாகன உற்பத்தி, இயந்திரவியல், தொழில்துறை இந்த மூன்றிலுமே கொடிகட்டி பறக்கக்கூடியது ஜெர்மன். அதே நேரத்தில் அங்கே வந்து ஃபர்டிலிட்டி ரேஷியோ, பிறப்பு விகிதாச்சாரமும் கொஞ்சம் சரிவை சந்தித்து வருகிறது. அந்த நேரத்தில் அவங்களுக்கு நிறைய ஆட்கள், ஸ்கில்டு லேபரும் தேவைப்படுறாங்க. ஸோ அதனால உதவித்தொகையுடன் கூடிய ஆராய்ச்சி வாய்ப்புகள் அங்கு கொட்டி கிடக்கின்றன. இங்கே நீங்கள் படிச்சுட்டு உங்களுடைய மேற்படிப்பு அங்கே கொண்டு போகிறதா இருக்கட்டும், இல்லை ஆராய்ச்சியில் ஈடுபடுறதா இருக்கட்டும், தொழில் துறையில் அங்கே இணைஞ்சு அதன் பிறகு ஆராய்ச்சி மேற்கொள்றதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த நாடாக ஜெர்மனி இருக்கிறது. ஆனால் ஜெர்மானிய மொழி தெரிந்திருந்தால் மட்டும்தான் அங்கே வந்து காலந்தள்ள முடியும். ஏன்னா அங்கே இங்கிலீஷ் வந்து மிக மிக சொற்பமான மக்கள் தான் பேசக்கூடிய ஒரு மொழியாக இருக்கிறது. அவங்களுடைய தாய்மொழியிலே அவங்களுக்கான எல்லா ஆக்சஸும் இருக்கக்கூடியதால இங்கிலீஷ்க்கு இன்னும் அங்கே பெரிய ஒரு பிளேஸ் கொடுக்கல. ஸோ ஜெர்மனி மொழி தெரிஞ்சிருந்தா அந்த மாதிரியான வாய்ப்புகளும் நமக்கு ஈஸியாக கிடைக்கும். அடுத்தது ஜப்பானிய மொழி. இன்னைக்கு பிரதமர் ஜப்பான் போயிருக்க எண்ணற்ற ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கின்றன. இங்க நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி கூடவே இங்க ஜப்பானிய நிறுவனங்கள் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கின்றன. சும்மா இல்லைங்க, 50,000 வேலை வாய்ப்புகள் இருக்கின்றன. உடனடியாக தேவைப்படுகிறார்கள் ஆட்கள். ஆனால் அவங்க கிட்ட இதே மாதிரி தான் அங்கேயும் வந்து ஃபர்டிலிட்டி ரேஷியோ, இந்த பிறப்பு விகிதாச்சாரம் வந்து குறைவாக இருக்கிறது. அவங்களுக்கு நிறைய இன்ஜினியர்ஸ் தேவைப்படுறாங்க, மற்ற துறைகள் இருக்கக்கூடிய வல்லுநர்கள் தேவைப்படுறாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ஜப்பானிய மொழி அறிந்த பொறியாளர்கள் அவர்களுக்கு தேவைப்படுகிறார்கள். சாஃப்ட்வேர்லையும் ஐடிலையும் இன்னைக்கு இந்தியா தான் கிங்காக இருக்குதுங்க. பீங் ஹானஸ்ட். என்னதான் மற்ற எலக்ட்ரானிக்ஸ் அதிலெல்லாம் வந்து ஜப்பான் ரோபோட்டிக்ஸ் அதெல்லாம் கொடிக்கட்டி பறந்தாலுமே சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் இந்தியா எப்பயுமே கெத்தாக இருக்குது. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த டேலண்ட் அவங்களுக்கு தேவைப்படுது. ஆனால் நம்ம வந்து பைலிங்குவலாக இருந்தால் நமக்கான வாய்ப்பு இன்னும் அதிகமாக கிடைக்கும். அதாவது வருஷத்துக்கு 20 லட்சம் ரூபாய் என்ற அளவில் கூட சம்பளம் உடனடியாக ஃபர்ஸ்ட் எடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு 20 லட்சம் பெர் ஆனம் அப்படின்னு பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு வாய்ப்புகள் கிடைக்க காத்திருக்கிறது. ஆனால் ஜப்பானிய மொழி நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் அப்படின்ற. ஸோ இதுவும் முன்ன சொன்ன மாதிரி தான் நிகழ்காலத்துக்கு மட்டும் இல்லை எதிர்காலத்துக்கும் தேவையான ஒரு மொழியாக ஜப்பான் மாறி இருக்கிறது. அடுத்தது கொரியன். இது ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு அன்யாங் அப்படின்னு சொன்னேன்ல, அதுதான் இந்த கொரியன் மொழி. இன்னைக்கே உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு கே ட்ராமாக்கள் எல்லாம் ஃபேமஸ் ஆகிருக்கு அப்படின்ட்டு. எல்லாரும் கொரியன் ஹேர் ஸ்டைல், கொரியன் ஸ்கின் கேர்னு போயிட்டு இருக்காங்க. ஸோ மற்ற நாடுகள், மற்ற மொழிகள்லேருந்து தனித்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னா கலைத்துறையிலுமே கூட இங்கே வந்து கொரிய மொழி தெரிந்தவர்களுக்கு முன்னுரிமை கிடைக்கப்படும். நீங்கள் ஸ்குவிட் கேம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் சீசனில் ஒரு இந்தியரும் இருந்திருப்பார், அலி அப்படின்ற ஒரு கேரக்டரில் நடிச்சிருப்பார். அவர் கொரிய மொழி தெரிந்ததால தான் அவர் இங்கே காஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. ஸோ கலைத்துறையிலுமே கூட அவங்களுக்கு அந்த டைவர்சிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அந்த டைவர்சிட்டிக்கு தேவை அந்த ஒரு மொழியை நீங்கள் பேசணும் அப்படின்னும் போது இங்கே இதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கிறது. ஸோ கலையை தாண்டி பார்த்தோம்னா செமிகண்டக்டர் இங்கே இந்தியாவில் எப்படி போட்டிக்கிட்ட எல்லா மாநிலங்களும் எங்கள் மாநிலத்துக்கு வாங்கன்னு
எடுத்துக்கிட்டு இருக்காங்க கண்டக்டர் உற்பத்தியில். அதில் கொரியாவோட பங்கு மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. ஸோ செமிகண்டக்டர் உற்பத்தி, மேம்பட்ட உற்பத்தி துறை, தொழில்துறையை சார்ந்த வரைக்கும் இது எல்லாத்திலையுமே கொரியாவின் ஆதிக்கம் தொடர்கிறது. பல முன்னணி நிறுவனங்களுடைய தாயகமாகவும் தென்கொரியா விளங்குகிறது. நான் பட்டியலணும்னு அவசியம் இல்லை, உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் எந்தெந்த தென்கொரிய பிராண்ட்ஸ் நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்திட்டு இருக்கோம்னு. ஸோ கொரிய மொழி தெரிஞ்சிருந்தா இது இங்கேயும் அதே பிரச்சனை தான். பிறப்பு விகிதாச்சாரம் குறைவாக இருக்கிறது, நிறைய அவுட்டர் டேலண்ட்ஸ் அவங்களுக்கு தேவைப்படுறாங்க அப்படின்னும் போது இந்த மொழி தெரியும் போது நம்மளுடைய கை அங்கே மேலோங்குது. அடுத்ததாக ஸ்பானிஷ் மொழி. ஸ்பானிஷ் மொழியை பொறுத்த வரைக்கும் தொலைத்தொடர்பு, வணிகம் மற்றும் சுற்றுலா. அதே மாதிரி தான் முன்ன பார்த்த மொழிகள்ல இருந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயமா அமைஞ்சிருக்குன்னா அது சுற்றுலா தான். ஏன்னா இப்போதான் நமக்கு அதுக்கான வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சில ஐரோப்பிய பகுதிகளை தாண்டி லத்தீன் அமெரிக்க பகுதிகள், மெக்சிகோ தொடங்கி கீழே இருக்கக்கூடிய தென் அமெரிக்க பிராந்தியம் முழுவதிலுமே கூட ஸ்பானிஷ் மொழி பேசக்கூடிய மக்கள் அதிகம் இருக்கிறார்கள். நேற்று முந்தானத்து கூட நீங்க செய்திகளில் பார்த்திருப்பீங்க, அர்ஜென்டினா இந்தியன்ஸ் உங்களுக்கு அமெரிக்க விசா இருந்தால் நீங்க எங்க நாட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சுற்றுலாவுக்கான வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கின்றன. அதே மாதிரி அங்கேயும் மென்பொருள் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இந்திய பொறியாளர்கள் உங்களுக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னு தான் அவங்களும் ஒரு இதில் இருக்காங்க. ஸோ இந்திய மென்பொருள் அப்படின்றதையும் தாண்டி எரிசக்தி, வணிகம், இது எல்லாத்துக்குமே அர்ஜென்டினா மாதிரியான நாடுகளுக்கு டேலண்ட்ஸ், ஸ்கில்டு லேபர் ஃபோர்ஸ் தேவைப்படுகிறது. அதற்கு இந்தியர்கள் ஒரு சரியான வாய்ப்பை அதை பயன்படுத்திக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். அதே நேரத்தில் இந்த குளோபல் சவுத் அப்படின்றத நோக்கி நம்ம இந்தியா பயணிச்சுட்டு இருக்கு. பிரதமர் மோடி நிறைய பயணங்களை மேற்கொண்டார் சமீபத்தில் கூட. அந்த வகையில் இந்திய வர்த்தகத்தின் புதிய வாசலாக இந்த லத்தீன் அமெரிக்க பகுதிகள் திறந்திருக்கின்றன. மென்பொருள் மட்டும் இல்லாமல் முன்னாடியே சொன்ன மாதிரி எரிசக்தி உள்ளிட்ட பல்வேறு வர்த்தகங்களுக்கான வாய்ப்புகள் லத்தீன் அமெரிக்க பகுதிகளில் வருங்காலத்தில் நமக்கு நிறைய கிடைக்க இருக்கிறது. ஸோ அதற்கு இப்போதே நம்மளுடைய சந்ததியினரை நம்ம தயார்படுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த மொழியை கற்றால் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதே மாதிரி பிரெஞ்சும் அரபியும் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரெஞ்சு நிறைய இங்கே ஆக்சஸ் இருக்கு. ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய அதே மாதிரி டிப்ளமசி இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் பிரெஞ்சு மொழி அதிகம் பயன்படும். அரபி மொழி எந்த அளவுக்கு நம்ம சார்ந்திருக்கோம் அப்படின்றதையும் முன்னாடியே பார்த்துட்டோம். ஸோ இது பட்டியலில் இருக்கக்கூடிய இந்த 10 மொழிகள் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதில் அட்லீஸ்ட் ஒரு 7 மொழியில் ஏதாவது ஒரு மொழியை நம்ம தேர்ந்தெடுத்துக்கு படித்தோம்னா எதிர்காலத்துக்கு நிஜமாவே பெரிய அளவில் கை கொடுக்கும். தற்பொழுது அண்ணா யூனிவர்சிட்டி இந்த 3 மொழிகள் ஆப்ஷனாக கொடுத்திருக்காங்க. தற்போது சில கோரிக்கைகளும் எழுந்திருக்கின்றன. இந்த 3 மொழி பத்தாது, இன்னும் சில ஆப்ஷன்ஸ் தாங்க. மாணவர்கள் சூஸ் பண்ணி அவங்களுக்கு விருப்பமானதை அவங்க படிச்சுக்கிட்டோம். இன்ஜினியரிங் லெவலில் அதாவது எத்தனை மணி நேரம்னு பார்த்தோம்னா ஒரு செமஸ்டருக்கு 15 மணி நேரம் என்று இந்த கோர்ஸ் ஆனது வழங்கப்பட இருக்கிறது. ஸோ இது பொறியியல் மாணவர்கள் வரைக்கும் இப்போ இது ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்ற பட்சத்தில் பள்ளி மாணவர்களுமே கூட ஒரு சில மொழிகளை அடிப்படையிலிருந்தே கற்றுக்கிட்டா வருங்காலத்தில் இன்னும் நிறைய வாய்ப்புகள் நமக்காக காத்து கொண்டிருக்கின்றன.